eSports ஜர்னில போன வீடியோல ரோல் காம்பினேஷன் பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல ஒரு டீம் எப்படி ஃபார்ம் பண்றது பார்க்க போறோம். டீமை கிரியேட் பண்றது ஈஸி, ஆனா அந்த 4 பேரை ஒரே மைண்ட் செட்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 3 மிஸ்டேக்க மாத்தினா உங்க டீம் எப்பவுமே வைப் அவுட் ஆகாது. இந்த விஷயம் உங்க டீம் கூட சேர்ந்து ரஷ் பண்ண பாருங்க. தனித்தனியா ரஷ் பண்ணி எல்லாமே செத்து போனீங்கன்னா கடைசியா டீம் வைப் தான். செகண்ட் விஷயம், கம்யூனிகேஷன் சரியா இருக்கணும். இல்லனா ஒரு நாக்கானாலும் சரி டீம் கண்டிப்பா வைப் அவுட் ஆயிடும். அது தேவையில்லாத இடத்துல ஃபைட் எடுத்து உங்க டீமை வைப் அவுட் ஆக நீங்களே ஒரு காரணமா இருப்பீங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதான் eSportsல ஸ்கில் மட்டும் போதாது, டீம் கெமிஸ்ட்ரி தான் மெயின் தெரியும். நாங்க ஸ்லோவா பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். டெய்லி கஸ்டம் பிராக்டிஸ் பண்ணோம், லேண்டிங் ஃபிக்ஸ் பண்ணோம், யார் ஐஜிஎல், யார் சப்போர்ட்டர், யார் என்ட்ரி ஃபிளேகர், ஒருத்தரும் ரோல் செட் பண்ணோம். ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச அப்புறமா யார் என்ன தப்பு பண்ணாங்க, எப்ப ஃபைட் பண்ணி எந்த மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண விஷயம் பண்ண சொல்லதான் ஒரு டீமே சேஞ்ச் ஆகும். நாங்க பர்ஃபெக்ட் கிடையாது, ஸ்டில் லூஸ் வரும், ஸ்டில் மிஸ்டேக் நடக்கும். ஆனா எல்லா மேட்ச்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் தான் ஆகுமே. ஒரு நாள் டீம் ஃபுல்லா டாமினேஷன் கொடுக்கணும், ஸ்கிம்ஸ்ல பேர் வாங்கணும், டோர்னமெண்ட் பீப்புள் அவனை பார்த்தாலே சதா. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a game play, this is team building, this is eSport mentality.